பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தினத்தில் நம்ம மீண்டும் ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய வேலையின் பாதுகாப்புக்காகவும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மனுஷர் கண்கள்லையும் தேவனுடைய கண்கள்லையும் கிருபை உண்டாகும்படியாக, தயவு கிடைக்கும்படியாக அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய உலக சூழ்நிலையில் பலருடைய மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, தங்களுடைய வேலை, தங்களுடைய வருமானத்தை எப்படியாவது பெருக்கணும், எப்படியாவது வேலையை காப்பாற்றிக்கணும், எப்படியாவது ப்ரமோஷன் வரணும். இது மாதிரி பல விதமாக வேலை சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த கவலைகள்லையே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பலரும் எப்போ வேலை பறிபோகுமோ அப்படிங்கிற ஒரு நிலையே இல்லாத சூழ்நிலையில் ஒரு பயத்தோடு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலை செய்யும் இடத்துல தேவையில்லாத எதிர்ப்புகள் நிறைய சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பொறாமையின் ஆவிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அதுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை. அதனால ரொம்பவும் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு உன்னதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதுங்க. சங்கீதத்தின் புத்தகம் 75:6-7 நாம பார்க்கிறோம். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமேன். கிழக்குல இருந்தோ மேற்குல இருந்தோ வனாந்தர திசையில இருந்தோ அல்லது மனுஷர்கள் இடத்துல இருந்தோ அல்லது வேற எந்த விதத்திலையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, இது மாதிரி எல்லா காரியங்கள் சார்ந்த விஷயத்தினால மட்டும் அங்க ஜெயம் வராதுங்க. தேவன் தாங்க நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவரால் ஒருவனை தாழ்த்தவும் முடியும், ஒருவனை உயர்த்தவும் முடியும். உங்களுக்காகவே அவர் ஒருவனை தாழ்த்தி கூட உங்களை உயர்த்த முடியும். அதாவது உங்க வாழ்க்கையில உயர்வு நீங்கள் பெற்றுக்கொள்வதும் நீங்கள் நிலைநிறுத்தப்படுவதும் மனிதர்களால் அல்ல, அது சர்வ வல்லமையுள்ள தேவனால் அது நடக்கிறது. வேதாகமம் மேலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 22:29 பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எஜமான்களுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தருக்கே ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கே வேலை செய்கிறவர்களாக அந்த ஸ்தலத்தில் உண்மையும் உத்தமமாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையில ஒருபோதும் அஜாக்கிரதையாய் இருந்து விடாதீர்கள். உங்கள் வேலையில நீங்க ஜாக்கிரதையாய் இருக்கிற போது நீங்க நிச்சயமாய் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய உழைப்பை தேவன் காண்கிறார் மகனே, உன்னுடைய உழைப்பை தேவன் காண்கிறார் மகளே, உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உன் பதவி உயர்வையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் தேவன் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறார். உனக்கான பதவி உயர்வுகள் வருகிறது, சம்பள உயர்வுகள் வருகிறது, உங்களுக்கான முன்னேற்றங்கள் கடந்து வருகிறது. உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் வாய்க்காதே போகிறது. இப்போது நாம் அதிகாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்களுக்கு என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்களையும் சத்தியங்களையும் நீங்க தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபிக்கலாம். மகிமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேலை மற்றும் தொழில், அவர்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார பகுதிகளை உமது வல்லமையுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சிலர் வேலை செய்யும் இடத்துல அநியாயமான வேலை பளுக்கள் மற்றும் அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, சக ஊழியர்களினுடைய மறைமுகமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு உண்டாகக்கூடிய வேலை இழப்புகள் குறித்ததான கவலைகளை பார்க்கிறார்கள். வேலை
இழப்புகளை குறித்து ஏராளமான தகவல்கள் கடந்து வருகிறது. ஏஐ வந்துருச்சு, அதனால வேலை இழப்பு, இன்னும் வேறு விதமான டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அதனால வேலை இழப்பு, இப்படி பலவிதமான வேலை இழப்புகளை குறித்ததான கவலைகளை ஆண்டவரே அருமை பிள்ளைகளை வாட்டிக் கொண்டு இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே பல துறைகளில் ஆண்டவரே, ஐடி துறைகளில் ஆண்டவரே அப்பா ஆட்குறைப்பு செய்கிறார்கள் என்கிறதான தகவல்களை அவ்வப்போது நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் இப்படிப்பட்டதான காரியங்களை கேள்விப்பட்டு மனவேதனையிலும் ஒரு பயத்திலும் இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 32:7 படி நீர் அருமை பிள்ளைகளுக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அருமை மகனே, அருமை மகளே, நீ பயப்படவே பயப்படாதே, கலங்காதே. உன் வேலையை குறித்து நீ பயப்படாதே, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, நீ கட்ட வேண்டிய இஎம்ஐ குறித்து பயப்படாதே, உன்னுடைய பட தேவைகள் பொருளாதார தேவைகளை குறித்து நீ பயப்படாதே. ஆண்டவர் உனக்கு மறைவிடமாயிருக்கிறார். உன் வேலையை உன்னிடத்திலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. கர்த்தர் ஒருவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அதை ஒருவராலும், ஒரு மனுஷனாலும், ஒரு பிசாசினாலும் பிடுங்க முடியாது. அவர் உனக்கு மறைவிடமாய் இருந்து உன்னை காத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். உன்னை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். உன்னுடைய இருதயத்திலிருந்து, உன்னுடைய கூடாரத்திலிருந்து இரட்சண்ய பாடல்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு பாதுகாப்பான மறைவிடமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு விரோதமாக வரும் எல்லா விதமான அநியாயமான தாக்குதல்களிலிருந்தும், எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளிலிருந்தும், பொல்லாத மனிதர்களின் தீய திட்டங்களிலிருந்தும் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இப்பொழுது அதிகாரத்தோடு கூட நான் கட்டளை கொடுக்கிறேன். வேலை செய்யும் இடத்தில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. இவர்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் உண்டாகிறது. இவர்களுடைய உண்மைக்கு அங்கீகாரம் உண்டாகிறது. சத்துருவின் எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இப்பொழுதே முறிக்கப்படுவதாக. வேலை ஸ்தலத்தில் இவர்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க முயற்சிக்கிற ஆண்டவரே, இவர்களுடைய கிரெடிட்ஸ் திருடுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. தேவனுடைய பாதுகாப்பி வேலி இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இவர்களை வேலியிட்டு அடைத்து, இயேசுவின் அக்கினியினால் வேலியிட்டு அடைத்து, இயேசுவின் நாமத்தினாலே அந்த வேலை ஸ்தலத்தில் இவர்களை நான் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே. தானியேலின் புத்தகம் 1:9 படி தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு இவர்களுடைய உயர் அதிகாரிகள், முதலாளிகள் ஆண்டவரே, அல்லது சொந்த பிசினஸா இருந்தா ஆண்டவரே, இவர்களுடைய கிளையன்ட்ஸ், இவர்களுடைய கஸ்டமர்களுடைய கண்கள்ல ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படிக்கு நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தானியேலுக்கு இருந்த அதே கிருபை இன்று உம்முடைய பிள்ளைகளின் வேலை ஸ்தலத்தில் வெளிப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இவர்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் கண்களில் தெய்வீக கிருபை உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். இவர்களுக்கென்று ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இவர்களுடைய திறமையின் மேல் நிர்வாகத்திற்கு நம்பிக்கை உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்போது இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன், வேலை இழப்பின் பயம் இவர்களை விட்டு இப்பொழுதே விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அநியாயமான ஆலோசனைகள் மற்றும் திட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாதபடிக்கு அவற்றை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இவர்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா தீமையான வார்த்தைகள் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சங்கீதம் 90:17 படி உம்முடைய கிருபை, உம்முடைய பிரியம் அருமை பிள்ளைகளின் மேல் எப்பொழுதும் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் எல்லாரையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். அதனால் உம்முடைய பிரியம் எங்கள் மேல் அளவில்லா
இல்லாமல் காணப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை இவர்களிடத்தில் நீர் உறுதிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இவர்களுடைய கைகளின் கிரியைகள் பலத்திருக்கிறது. இவர்களுடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபோது ஆண்டவரே, அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்ததை போல் அருமை பிள்ளைகள் காரிய சித்தியுள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே, இவர்களுடைய வேலையிலும் இவர்களுடைய பிசினஸிலும் மேலே மேலே உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நற்பெயரை சம்பாதிக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் கடினமான உழைப்பையும் இடைவிடாத முயற்சியையும் நீர் ஆண்டவரே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் செய்த எந்த உழைப்பும் வீணாகாதபடிக்கு கிருபை உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். அதற்கான ரிவார்டு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். அதற்கான கிரெடிட்ஸ் உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அருமை பிள்ளைகளின் மேல் இருக்கிறபடியினாலே அருமை பிள்ளைகள் திடன் கொள்ளுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எஸ்ராவோடு கூட ஆண்டவரே சில தலைவர்கள் ஆண்டவரே இணைக்கப்பட்டதை போல் அருமை பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் அவர்களுடைய உயரதிகாரிகள் அருமை பிள்ளைகளோடு கூட தோளோடு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக கூட நிற்கத்தக்க விதத்தில் அவர்களுடைய கண்களில் கிருபையை உண்டாக்கி சில தலைவர்களை ஆண்டவரே அப்பா, மேனேஜர்ஸ் ஆண்டவரே, ஜிஎம், ஓனரை, இப்படி ஆண்டவரே எல்லாரையும் இவர்களோடு கூட இணக்கமாய் இருக்கும்படிக்கு இவங்களுக்கு தயவு பாராட்டுகிறவர்களாய் மாறும்படிக்கு நீர் அவர்கள் இருதயத்தில் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான தெய்வீக ஞானத்தையும் திறமையையும் தைரியத்தையும் நீர் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக ஞானத்தின் ஆவி எழும்பட்டும், திறமைகள் எழும்புவதாக, தைரியம் எழும்புவதாக, அவர்கள் வேலை ஸ்தலத்தில் சிறந்து விளங்குவார்களாக, மதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அதிகாரத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வேலைக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வேலைக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகிறது. முன்னேற்றத்தின் புதிய வாசல்கள் உங்கள் கண் முன்னே திறக்கப்படுகிறது. முன்னேற்றத்தின் புதிய வாசல்கள் உங்கள் கண் முன்னே திறக்கப்படுகிறது. ஏற்ற நேரத்தில் சம்பள உயர்வு உண்டாகிறது, பதவி உயர்வு உண்டாகிறது, புதிய வாய்ப்புகள் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய நிற்றலையும் உட்காருதலையும் உங்களுடைய செயல்களையும் காத்து உங்களை வழிநடத்துவாராக. துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்க ஆபீஸ்ல உங்களுடைய பிசினஸ்ல எழும்புகிறவர்கள் மௌனமாகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எவனும் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை, பலத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, இவர்களுடைய வேலை, இவர்களுடைய பிசினஸ் பாதையை நீர் பொறுப்பேற்று நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் உமது கிருபையும் பாதுகாப்பும் இவர்களை தொடர்ந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி பயம் அல்ல, தேவன் தந்த கிருபை ஆண்டவரே அருமை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று நான் சொல்லுகிறேன். வெற்றி நிச்சயம் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேலையில் பாதுகாப்பு உண்டாகி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். வேலை இடத்தில் கிருபை உண்டாகி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். முன்னேற்றங்கள் உண்டாகி இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றங்கள், வேலையில் முன்னேற்றங்கள், பதவியில் முன்னேற்றங்கள் உண்டாகி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக எழும்புகிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபிங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள். அப்படி தீர்மானித்து ஏராளமான
ஏராளமானோர் நம்முடைய ஊழியத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வின் சகல பகுதிகளிலும் ஏராளமான அற்புத அடையாளங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதை எங்களிடத்தில் சாட்சியாய் அறிவிக்கிறார்கள். பங்காளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பலமுறை ஜெபிக்கிறோம். நானே அதை செய்கிறேன். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடைபெறுகிறது. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்க ஜாயின் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரொஃபெட்டிக் பிளெஸிங் மீட்டிங்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமையில நடக்கிறது ஜூம்ல. அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நாங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.